நண்பர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். வின் இந்தியா அகாடமி சார்பாக நீங்க எல்லாருமே பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இன்னும் நிறைய பண்ணியிருந்திருப்பீங்க இது வரைக்கும் எல்லாருமே. அதெல்லாமே இன்னும் பலன் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். நல்ல நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வருவீங்க. தைரியமா இருங்க எல்லாருமே. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன பண்றது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கோடீஸ்வரன் யாரு, ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும். கோடீஸ்வரன் யாரு அப்படின்னா, அந்த 5% பீப்புள் 95% பீப்புள் சொன்னமே இல்லைங்களா, அதுல 95% பீப்புள்ஸுடைய இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடீஸ்வரன் யாருன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, கோடிய கையில பணம் இருக்கணும், மாசம் எனக்கு இத்தனை லட்சம் வருமானம் வந்துட்டு இருக்கணும், அதுக்கு அடுத்தது எனக்கு இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ கார் இருக்கணும், நிறைய சொல்லுவாங்க, ரிச்சா வாழணும், அப்படி நிறைய சொல்லுவாங்க. ஓகே இல்லைங்களா? இது 95 அவங்க அதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பணம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த பணம் பண்றாங்கிற பேர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணா பொய் சொல்றது கூட தயங்க மாட்டாங்க. உலகத்தை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தான் வாழணும் அது மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்றதுனால சொசைட்டிக்கு ஏதாவது பாதிப்பு வருதா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதை பத்தி எல்லாம். ஓகே இல்லைங்களா? அப்ப ரெண்டாவது பெருசா ஹெல்த் எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையை பத்தி பெருசா இது எடுத்துக்க மாட்டாங்க. பணம் இருந்தா சொந்த பந்தம் எல்லாம் நம்ம கிட்ட வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ரெண்டாவது என்னன்னா, பணம் இருந்தா தாங்க எல்லாமே இந்த காலத்துல அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. உண்மைதான், பணம் இருந்தா உண்மைதான். பட் அந்த 5% கேட்டகரியில் இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நல்லா என்ன தெரியும்னா, அவங்க தான் உலகத்தை கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டாங்களே ஆரம்பத்திலேயே. என்ன ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியரா இவங்களுக்கு தெரியும். உண்மையான பணக்காரன் யார் அப்படின்னா, இப்ப கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில 5 விஷயம் கரெக்டா இருக்கணும். அது மாதிரி கையில ஒரு 5 விரல் கரெக்டா இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி அந்த 5% நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். 5 விஷயம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம கோடீஸ்வரன் சொல்லி அவங்களுக்கு நல்ல தெளிவா தெரியும். ஓகே இல்லைங்களா? இப்போ 5 விரல், ஒரு விரல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம். செகண்ட் விரல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை. மூன்றாவது விரல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனப்பக்குவம். நான்காவது விரல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளை உணர்வது. அஞ்சாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை நல்ல ஜம்முன்னு வாழ்றதுக்கு தேவையான பணம். இந்த 5 இருந்தா மட்டும்தான் உண்மையான கோடீஸ்வரன் சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து இன்னொன்னு நல்லா தெரியும் அவங்க எல்லாத்துக்குமே. என்ன நல்லா தெரியும்னா, குடும்பத்துல உறவுகள்ல ஒற்றுமை இருந்தா தான் நம்மளுக்கு பணம் வருங்கிறத அவங்களுக்கு நல்லா தெரியும். அக்குவேராணி வேற தெரியும் அவங்களுக்கு. அதனால உறவுகள் மேல நல்லா போக்கஸ் பண்ணுவாங்க. அது எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் வரப்போற கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்தது அவங்களுக்கு நல்லா தெரியும், உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம பணம் சேர்த்த முடியும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஓகே இல்லைங்களா? அதனால ஹெல்த்தை நல்லா ஃபிட்டா வச்சுக்குவாங்க. ஆனா இங்க இந்த 95 எல்லாமே பணம் தேடுற பேர்ல உடம்புக்கு எடுத்துக்குவாங்க. அப்புறம் சம்பாரிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க. அப்புறம் புஷ், இவ்வளவுதான் வாழ்க்கையே. அதனாலதான் இது கொசம் இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரீசன் அதுதான். அப்படியே வளர்ந்து அடுத்தவங்களை பார்த்து இப்படியே வளர்ந்தாச்சு எல்லாருமே. அதே மாதிரி அந்த 5% நல்லா தெரியும். மனப்பக்குவம் ரொம்ப முக்கியம். எப்ப வேணா நம்ம கம்பெனி தரமட்டத்துக்கு வரும் அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். முயற்சி பண்ணுவாங்க, அதுக்காக முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாங்க. தரமட்டத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்க வந்தாலும் ஃபேஸ் பண்றது தயாரா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள பெரிய ஆல்டிக் எல்லாம் மாட்டாங்க அவங்க எல்லாருமே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு இந்த 95% தான் அப்படி பதறுவாங்க, எல்லாமே புலம்புவாங்க. அப்படி அது என்ன சொல்லுவாங்கன்னா, விழுந்துட்டான் பாரு, அவன் எவ்வளவுதான், அவன் பண்ணுவான், அப்படி இருப்பான் பாரு, நீ அவ்வளவு எந்திரிக்க முடியாது, நிறைய சொல்லுவாங்க. ஆனா நீ கீழே விழுந்த கம்பெனி ஓனருடைய மனநிலை போய் செக் பண்ணி பாருங்க, கூலா பேசுவார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், விழுந்தவன் எந்திரிச்சாகணும். நான் ஒரு காலத்துல கீழே தான் இருந்தேன், மேல வந்தா மறுபடியும் கீழே போயிருக்கிறேன், இது இயற்கை தானது அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா தெளிவா தெரியும். மனப்பக்குவங்கிறது இது. அதே மாதிரி ஓரளவுக்கு மேல நல்லா வந்துட்டார் அப்படின்னா பெருசா ஆட்டமெல்லாம் அங்க இருக்காது. ஜஸ்ட் வருவாங்க போவாங்க. ஆனா இந்த 95 எல்லாம் பாத்தீங்கன்னா, பைக்கில் இருந்து ஒரு தடவை கார் வாங்கி வச்சுன்னா போது ஊரே நம்மளை பார்க்கணும்பாங்க. ஓகே இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுன்னா, அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இவங்க எல்லாம் பணம் மாதிரி இந்த 5% சத்தமே இருக்காது. இதெல்லாம் காசு மாதிரி, சில்லற காசு மாதிரி. இவங்க எது பண்ணாலுமே மக்கள் பாட்டே இருக்கணும். இவங்களுக்கு என்ன சொல்ல வரதுன்னா, இவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க நம்மளை அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும். யாரு? இந்த 95. பட் அவங்க எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக வாழ்றவங்களே இல்லைங்களா? அதனால அவங்க நல்லா தெரியும், நம்மளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதனால மனப்பக்குவம் இருக்கு. கீழே வந்தாலும் மனசு விட மாட்டாங்க, மேல வந்தாலும் இது பண்ண மாட்டாங்க. ஆவரேஜா இருப்பாங்க, எப்போ ஒரே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கடவுளை உணர்ந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே. அதான் ரொம்ப 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 முக்கியம்.
கடவுளை என்ன உணர்ந்திருப்பாங்கன்னா, அந்த கடவுள் படைச்சத இந்த பூமி தெளிவா இவளுக்கு தெரியும். பெரிய பெரிய ஆளு யாராவது ஒரு ஆள் வந்து பெருசா நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். கடவுள் மிக பிரமாண்டமான வளர்ந்தவங்க யாராவது கடவுளை பத்தி எங்காச்சும் தவறா பேசுறாங்களா? பேசி பாருங்க, அப்படி நீங்களே செக் பண்ணுங்களேன். ரைட்டுங்களா? எங்காச்சும் கடவுள் கோயிலுக்கு போகாம இருக்கிறாங்களா? செக் பண்ணுங்க அப்படி ஒரு நிமிஷம். ரைட்டுங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி போட்டு ஏஆர் ரஹ்மான் சொன்னார் ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அவர் உழைக்காம இருந்திருப்பாரா, இல்ல நைட்டும் பகலும் பாடுபடாம இருந்திருப்பாரா, இல்ல நிறைய ஃபெயிலியர் பார்க்காம இருந்திருப்பாரா? அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருந்திருக்கலாமே இல்லையா? என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கிறேன், இதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன், நிறைய கேவலப்பட்டிருக்கிறேன், நான் பார்க்காதது இல்லை, நான் அவ்வளவு போராடி வந்திருக்கிறேன், எவ்வளோ சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு வேர்டு சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஒவ்வொரு தோல்விகளும் அது கடவுள் கொடுத்த வரம், என்ன நான் சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு நல்லா தெரியும். அதனால எல்லா புகழும் இறைவனுக்கே. இதுக்கு பேரு தான் பணிவு. சச்சின் டெண்டுல்கர் வந்து விளையாடும் போது பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரும் அங்க இருக்க கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு சத்தம் போடுவாங்க, சச்சினோட திறமை மேல இவங்க எல்லாம் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா சச்சினோ யாரோ கோலியோ யாரு செஞ்சுரி அடிச்சாலுமே எடுத்தோன்னே யாரை பாக்குறாங்க? மக்களை பார்க்க மாட்டாங்க பாருங்க, ஜஸ்ட் அப்படி மேல பார்ப்பாங்க. காரணம் என்ன? இறைவனுடைய அருள் இந்த செஞ்சுரின்னு சொல்லி. ஜெயிச்சவர் சொல்றாரு இறைவனின் அருள்னு சொல்லி, மற்றவங்க சொல்றாங்க இந்த மனுஷனோட திறமைன்னு சொல்லி. திறமை ரொம்ப முக்கியம் தான். அந்த திறமை சரியான நேரத்தில் அப்ளை பண்றது காட் கிரேஸ். உங்களுக்கு அறிவு இருக்குதுதான், அந்த அறிவுக்கு சரியான நேரத்துல உங்களுக்கு வந்து கரெக்டா போக்கஸ் பண்ண வைக்கிறது காட் கிரேஸ். ஓகே இல்லைங்களா? காட் கிரேஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அதனால இது அவங்க நல்லா தெரியும் எல்லாமே. அதனால அந்த உணர்ந்திருப்பாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க கடவுளை, உணர்வாங்க அவங்க. அதாவது ஒவ்வொரு பை செகண்ட் கடவுள் தாய் நம்ம வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி உணர்ந்திருப்பாங்க, இன்ச் பை இன்ச் உணர்ந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தானே அது பொய். ஒரு நம்பிக்கை ஒரு நாள் பொய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிராக்டிகலான உண்மை அது. கரெக்டா இல்லைங்களா? இந்த 95ல நம்பர் ஆளுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றம் நடந்துச்சா அப்படின்னா இந்த கடவுள் உண்மை, மாற்றம் நடக்கலையா அப்படின்னா இந்த கடவுள் இல்ல, அப்படின்னா வந்து அந்த கடவுளை கும்பிடலாம், இப்படியே மாத்திக்குவாங்க. இல்லையா? கடவுளே பொய், எல்லாம் நம்ம அறிவு தான், நம்ம திறமை தான், நம்ம யோசிக்கலன்னா எங்கே போய் எல்லாமே என்னமோ நம்ம தான் இந்த உலகத்தையே சிருஷ்டிவே படைச்ச மாதிரியுமே, என்னமோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜ் நம்மளுக்கு இருக்கிற மாதிரியுமே. இதை விட இவங்க சொல்லுவாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 95 எல்லாமே உலகம் இவ்வளவு கஷ்டப்பட்டுருன்னா கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது நிறைய கேள்வி கேட்கறது வீதான். விஐபிஸ் அந்த 5% யாராவது கேள்வி கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த கொஞ்ச நாள்லயே நீங்களே பார்த்திருப்பீங்களே, நம்ம ஃபெயிலியருக்கு காரணம் நம்மளோட கேரக்டர். இதுக்கு கடவுளுக்கு என்ன சம்பந்தம் வைப்பீங்க? யோசனை பண்ணி பாருங்க நிமிஷம். அதெல்லாம் நல்லா தெரியும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வாழ்க்கையில யாராவது கஷ்டப்பட்டுருன்னா காரணம் அவங்க சரியா லைஃப பிளான் பண்ணல, சரியா ஒர்க் பண்ணல, இதெல்லாம் பண்ணல. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் கடவுள் மேல தூக்கி பாரத்தை போட வேண்டியது. கடவுளும் ஒரு லிமிட், நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அது ஒரு லிமிட் இருக்குது. சோ அதை பத்தி நம்ம அப்புறம் கடவுளை பத்தி பேசும்போது பார்க்கலாம். சோ அதனால அவங்க நல்லா தெரியற ஆரம்பிக்கு. சோ அதனால காட் கிரேஸ். அதற்கப்புறம் அவருக்கு நல்லா தெரியும் பணம் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம், நம்ம அதையும் போக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 5மே 20% ஒவ்வொன்றுமே கரெக்டா போக்கஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ஃபேமிலிக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்குவாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் ஹெல்த்தை வந்து ரெடி பண்றதுக்கு போக்கஸ் பண்றதுக்கு கரெக்டா வந்து போக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க. கரெக்டா காலையில இருந்துச்சுன்னா வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, ஹெல்த்துக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாங்க அவங்க. ரைட்டுங்களா? இன்னொரு சைடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டெய்லி எங்காச்சும் ஒரு பக்கம் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு கொண்டிருப்பாங்க, மைண்டை வந்து கரெக்டா போக்கஸ்டா வச்சுக்குவாங்க. அது மனப்பக்குவம் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு ட்ரைனிங் அடிக்கடி எடுத்துட்டு கொண்டிருப்பாங்க. ஒண்ணுமில்ல, நாங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சென்னையில பண்ணோம். ஓகே இல்லைங்களா? சரி, கோயம்புத்தூர்ல பண்ணோம். அப்ப சென்னையில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஆக்சுவலா ஏதோ ஏடு கொடுத்தப்ப ஏடு பார்த்து கூப்பிட்டாரு. அப்ப வந்து ட்ரைனிங் எத்தனை மணின்னு கேட்கறாரு அவரு. அப்ப வந்து நான் சொல்றேன், காலைல வந்து 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிச்சு. ஆக்சுவலா வந்து அவர் வந்துட்டு முந்தின நாளே வந்துட்டு போக முடியும். அவர் ஆக்சுவலா அது மாதிரி தான் இருக்கிறார். ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, சென்னையில எப்ப ப்ரோக்ராம் நடக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், டேட் ஒன்னும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க, சென்னையில நடக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஆக்சுவலா அதெல்லாம் நம்ம வேலை இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோ கரெக்டா. நான் அவர்கிட்ட ஒன்னு சொன்னேன், வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது அவ்வளவுதான். ஓகே இல்லைங்களா? பயன்படுத்திக்காது உங்க கையில் இருக்குது. சென்னையிலிருந்து ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணி அவர்கிட்ட அத்தை சொன்னேன், நான் இங்கேயும் நம்ம கிட்ட அத்தை சொல்றேன், டிராவல் பண்ணி உங்களால வந்து உங்க பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னா நீங்க எதுக்காக கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா அவர்கிட்ட முதல்ல கேட்டேன், உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைன்னு சொல்லி. கோடீஸ்வரன் சொன்னாரு. உங்களுக்கு எப்படி அதை கோடீஸ்வரன் ஆக முடியும்? கோடீஸ்வரங்களெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாம் எவ்வளவு இழந்திருக்காங்க தெரியுமா? எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து லைஃப் எவ்வளவு பிளான் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? நமக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரே வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிரணும். இங்க அவங்க எல்லாம் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சது அப்படின்னா 10,000 மணி நேரம் அதுக்காக உழைப்பை நீங்க போட்டிருக்கணும். ஓகே இல்லைங்களா? ஒரே வார்த்தையை சொல்ல போனா 8 மணி நேரம் டெய்லி உழைக்கிறீங்கன்னா அவரேஜ் ஒரு 4 வருஷம் அதுக்காக முதலீடு போட்டிருக்கணும். அவ்வளோ பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருமே. ஆனா அவங்களோட இடத்த போய் நம்ம சர்வ சாதாரணமா அடையணும்னு நினைப்போம்.
அப்படின்னு சொல்லி போட்டு அது அவர்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ப்ரோக்ராம் வந்து கலந்துட்டாரு. சரி, இதெல்லாம் வந்து இது வந்து யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நாலேஜ் வரணும்னு நீங்க தான் கத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே இல்லைங்களா? அது சம்பந்தமா வந்து ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படின்னா நீங்க தான் போகணும். இது உங்க வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்க வரைக்கும் உங்களை ஒரு ஆள் மதிக்காது. உங்களை வந்து ஒரு ஆள் வந்து 7 எடுத்து கூட பார்க்கும்போது இயற்கை, அது பூமியோட இயற்கை, யாரையும் குறை சொல்லிட்டு கொண்டு கூடாது. ஆனா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு கூட தெரியாது கை கொடுப்பாங்க. இதுவும் வாழ்க்கை தான், ஓகே இல்லைங்களா? சோ அதனால ஜெயிக்க வரைக்கும் உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா ஜெயிக்க வரைக்கும் நீங்க உங்களை நம்பிட்டே இருக்கணும், ஓகே இல்லைங்களா? சோ அதனால இது மேல எல்லாம் போக்கஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆனா இந்த 95 பாருங்க, ஒன்னு பணம் 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 பணம்னு பேசுவாங்க, போயிட்டு கொண்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். இப்ப நம்ம வந்து 95 வச்சுக்கோங்க. இப்போ வச்சுக்கிட்டு யோசனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம கிட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது கையில, ஓகே இல்லைங்களா? சரி, இப்போ வீட்டுல உறவுகள்ல எப்ப பார்த்தாலும் சண்டை. உங்களால நிம்மதி அனுபவிக்க முடியுமா அந்த 1 கோடியை? யோசனை பண்ணுங்க ஒரு நிமிஷம். சரி, விட்டுருங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஹெல்த் இஷ்யூ நம்மளுக்கு வருது, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது மாதிரி இருக்குது. அது ஏதாவது அனுபவிக்க முடியுமா ஃபர்ஸ்ட் அந்த 1 கோடியை? யோசனை பண்ணுங்க ஒரு நிமிஷம். சரி, விட்டுருங்க. இப்போ பணம் இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு தெரியுமா? ரைட்டுங்களா? ஏன்னா அந்த மனப்பக்குவம் இல்ல, ரைட் இல்லைங்களா? அது எவ்வளவு ஸ்ட்ரகிள் தெரியுமா? சரி, கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்ப கொரோனாவே வந்துச்சு, நிறைய பேர் கீழே விழுந்துருவாங்க. ஏன்? அதெல்லாம் உண்மை. அது வந்து நம்பிக்கிறவங்க. உங்களை இவங்க கடவுளை உணர்வே இல்லை அவங்க எல்லாருமே. ஏன்னா கடவுள் தான் கொரோனா கொடுத்தாருன்னு உணர்ந்தவன் தான் அவங்கள 5%, ஓகே இல்லைங்களா? சோ அதனால அதெல்லாம் இல்ல, நம்பர்தான். அப்புறம் என்னாச்சு? கொரோனா வந்துருச்சு, போச்சு, அவ்வளவுதான், அந்த நம்பிக்கை போயிரு. அப்ப என்ன ஆச்சுன்னா இது எல்லாமே இருந்துச்சு, அந்த பயத்திலேயே போதும் அந்த 1 கோடி மறுபடியும் கீழே போயிரு. சோ அதனால பணம் இருந்தா மட்டும் பத்தாது, இது எல்லாமே இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு சந்தோஷமான ஒரு மனுஷனை நீங்க வாழ முடியும். நிறைய பேர் பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் சூசைட் பண்ணி இறக்குறாங்க, ரைட் இல்லைங்களா? எத்தனை பேர் வந்து வாழவே பிடிக்கல அவங்களுக்கு எல்லாமே. நீங்களே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு பணம் இருந்து, ஏன் நம்ம சொல்றோம் பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் நம்ம சொல்றோம். அப்படி பார்த்தா நம்ம பணம் தேடலாம், வெயிட் பண்ணுங்க. நம்ம பணம் கையில் இல்ல, ஓகே, பணம் இருக்கிற சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அவன் ஏன் சந்தோஷமே இல்ல, ரைட் இல்லைங்களா? அப்படி சந்தோஷமா இருக்கிறான், அவன் ஏன் போய் சூசைட் பண்ண போறான்? அதுக்கு நம்ம ஏதோ ரீசன் சொல்லுவோம். கொஞ்சம் யோசனை பாருங்க. என்ன இருந்தாலும் அவன் சூசைட் பண்ணக்கூடாது கையில காசு இருந்ததுன்னா. ஏன் சமீபத்தில் கொஞ்சம் நேரம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நீங்க. ஏன் பண்ணாங்க அவங்க? காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி உண்மையான ஒரு ஆறுதல் ஃபேமிலி தான், அது இல்ல அவங்க கிட்ட. செக் பண்ணி பார்த்தா தெரியும், ஓகேங்களா? சரி, புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய மனமா இருந்தாலுமே அதுக்கு ஆணிவேர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த சொசைட்டில நீங்க எப்படி வேணா இருக்கலாம், ரைட் இல்லைங்களா? உங்களை கடைசியில வந்து கெட்டியா பிடிச்சிக்கிறது ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அது இன்னொரு நாள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறதையே, ஓகே இல்லைங்களா? அது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சோ அதனால இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம எப்படி லைஃப் என்ஜாய் பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க நிமிஷம். சோ அதனால இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 5% இருக்கிறீங்கன்னா 95% இருக்கிறீங்களா பக்காவா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 95% இருக்கிறீங்கன்னா முதல்ல இருக்கிறீங்கன்னு ஒத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். நம்ம ஏமாத்தக்கூடாதுங்க. ஊரகத்துக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், பட் நம்மளே ஏமாத்திக்க கூடாது. அதுக்கு வந்து ஒரு விடிவு காலமே இல்லாம போயிடும், ஓகே இல்லைங்களா? சோ அதனால உட்காந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அஞ்சு விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த 5ல நான் கரெக்டா ஆரோக்கியத்துக்கு நான் டைம் ஒதுக்குறேன்னா, ரைட் இல்லைங்களா? அதே மாதிரி குடும்ப உறவுக்கு ஏதாச்சும் நான் டைம் ஒதுக்குறேன்னா, ரைட்டுங்களா? அதே மாதிரி நான் கடவுளை உணர்றதுக்கான ஏதாச்சும் கடவுளை உணர்ந்துக்கிறேன்னா, நீ கோயிலுக்கு போகாமையே கடவுளை உணர்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ரைட்டுங்களா? ஏதாவது அப்படிலாம் பண்ணிக்கிறேன்னா யோசனை பண்ணுங்க ஒரு நிமிஷம், ரைட்டுங்களா? இப்போ கோயிலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காத்து எல்லா பக்கம் தான் இருக்குது, பட் ஃபேன் ஒன்று போட்டா எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் கோவில். ஆனா துணியில மிக்கிறார், துரும்பில மிக்கிறார் கடவுள். ஏன்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எல்லா பக்கமும் இருக்குது இப்போ, ரைட்டுங்களா? பட் நம்ம தான் அது ஒன்னும் உணரலையே. கடவுளை உணர்ந்தவன் தவறு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு தெரியுமே இல்லையாவே, கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறான்னு தெரியுமே இல்லையா? அதனால தவறு பண்ண மாட்டான். இங்கே நம்புறது தானே, கடவுள் கோயில தான் இருக்கிறாரு நம்பிட்டு இருக்கிறதுனால தான் சாமி கோயிலுக்கு போனா தானே கடவுள் தண்டிப்பாரு. நம்ம இங்கேயே தப்பு பண்ணிக்கலாம், அவ்வளவு வேலை முடிஞ்சுது, ஓகே இல்லைங்களா? சோ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், முதல்ல 95ல இருக்கிறோமா 5ல இருக்கிறோமான்னு பாருங்க. 95ல இருக்கிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஆமா நம்ம வந்து குதிரை கடிகால வட்ட மாதிரி ஒண்ணுனா ஒண்ணு மேலேயே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற, இது 5 விஷயத்த மேல நம்ம போக்கஸ் பண்ணல. சரி, புரிஞ்சுக்கணும். ஆல்ரவுண்டர் எப்பவுமே வந்து, இப்ப கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, ஆல்ரவுண்டர் எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணிருப்பாரு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பவுலிங்ல விட்டா பேட்டிங்ல பிடிச்சிருவாரு, பேட்டிங்ல விட்டா வேற எதுவும் பிடிச்சிருவாரு, ஃபீல்டிங்ல எதுவும் பிடிச்சிருவாரு. ஆனா வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அவர் ஜஸ்ட் ஒரு 4 மேட்ச் டக் அவுட் ஆனா டீம் மட்டும் தூக்கிடுவாங்க, கரெக்டா இல்லையா? அது மாதிரி நீங்க எல்லாத்துலயும் ஆவரேஜ் இருந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒன்னு தொழில் நிச்சயமா ஒரு நாள் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப உங்களுக்கு ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்டுங்களா? சப்போஸ் ஃபேமிலி மேலேயே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்டு, கையில காசு இல்ல, எவன் மதிப்பா? சோ அதனால எல்லாமே ஆவரேஜா இருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா லைஃப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா போறக்க ஆரம்பிக்கும், ஓகே இல்லைங்களா? சோ அதனால இதெல்லாம் நீங்க பண்றக்க ஆரம்பிச்சு என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, உங்களுக்கு பணம் சம்பந்தமான அபிப்பிராயங்கள் மாறக்க ஆரம்பிக்கும்.
இப்ப ஹெல்த் எடுத்துட்டீங்கன்னா ஹெல்த் நல்லா ஃபிட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பணம் சம்பந்தமான அபிப்பிராயம் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். இந்த 7 சக்கராஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அது உடம்புக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப சம்மந்தம் அதிகம். சோ அதனால 7 சக்கராஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சிந்தனைகள்ல டிஃபரெண்டா வந்து திங்கிங் வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன இருக்க ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சக்சஸ் பண்ற ஆரம்பிப்பீங்க. 10 வருஷத்துல அடைய வேண்டியது 5 வருஷத்துல அடைய ஆரம்பிப்பீங்க. ஓகே இல்லைங்களா? சரியான பாதையில சரியா முயற்சி பண்ணீங்கன்னா சரியா நம்ம லைஃப்ல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சொல்லுவாங்க பாத்தீங்களா, தவறான பாதையில் வேகமாய் போய் என்ன பையன், 10 வருஷம் ஓடுனேன்னு சொல்ல வேண்டியது கடைசியில எதுவுமே இல்ல. வீட்டுல ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா நீங்க தொழில கூட ஜெயிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். சோ அதனால நீங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். பார்த்து அதை எழுதி இப்படி இருக்கிற கண்டிப்பா என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு பண்ணிடணும் இன்னைக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பார்க்கலாங்க. ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க உடம்புடைய ஃபிட்டு. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். அது செக் பண்ணீங்கன்னாவே மத்தெல்லாம் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணலாம். ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் அப்படின்னா வந்து நீங்க எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு பாருங்க. ஒரு டேப் ஒன்று எடுத்து ஃபுல்லா அளந்து பாருங்க, தலை வரைக்கும் உச்சங்க கீழ இருந்து. அப்போ ஒரு 170 சென்டிமீட்டர் வரைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்றேன். வர்றீங்க அப்படின்னா வந்து அதுல இருந்து 100 கழிச்சிருங்க. 100 கழிச்சிட்டீங்கன்னு அளவு வச்சு 70 சென்டிமீட்டர். அப்படின்னா நீங்க எவ்வளவு ஹைட் வெயிட் இருக்கணும்னா 70 கேஜி இருக்கணும். ஓகே இல்லைங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 ஓகே. ஓகே இல்லைங்களா? பட் அதுக்கு மேல நீங்க வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க உங்களுடைய தொழில் நல்லா டெவலப் ஆகணும்னா உங்களுடைய ஃபோக்கஸ்ட் மைண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபோக்கஸ்ட் மைண்ட் ரொம்ப முக்கியம்னா பாடி ரொம்ப 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 முக்கியம். ஓகே இல்லைங்களா? பாடி கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னா தொழில் வந்து நம்ம சொந்த தொழில் நினைக்கவே கூடாது. அப்படியே அதுல வந்து நம்ம பெருசா எதிர்பார்க்க கூடாது. அவ்வளவுதான். ஓகே இல்லைங்களா? சோ அது பாடிக்கும் தொழிலுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்குது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கிறோம்னு முதல் பாருங்க, நம்ம பாடி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது குறைக்கிறது மேல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இதுல சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிட்றதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து வாட்டரே அதிகமா இருக்கணும். ஆக்சுவலா 55% பக்கமா. அதுக்கப்புறம் புரோட்டீனு, அப்புறம் ஃபேட்டு, மினரல்ஸ், விட்டமின்ஸ், அதுபோக கார்போஹைட்ரேட்டு, இது எல்லாமே உடம்புக்கு வந்து தேவை. நம்ம உடம்புக்கு வந்து கார்போஹைட்ரேட் ஆக்சுவலா கம்மியா இருந்தா போதும். ஆனா நம்ம என்னன்னா வந்து நம்ம சாப்பிடறதுல வெள்ளரிசி ஆக்சுவலா. அப்ப என்னன்னா அதிகமா வெள்ளரிசி சாப்பிடறவங்கள இருந்தீங்கன்னா ஒன்னும் உடல் உழைப்பு இருக்கணும், இல்லன்னா அத அரிசி வந்து கட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? அந்த கீரை காய்கறி வகைகளை வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. இதுல வந்து நான்வெஜ் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, நான்வெஜ் சாப்பிடறதும் சாப்பிடாதும் அவரவர் இஷ்டம். ஆனா நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சிந்தனைகள் வரும். ஓகே இல்லைங்களா? அதனால நீங்க எக்ஸாம்பிளுக்கு இதுலயே எடுத்துக்கணும், நான்வெஜ்லயே கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ கோழி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் சாப்பிட்றீங்க இல்ல ஆடு சாப்பிட்றீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி தான் உங்களுக்குள்ள வரும். ஓகே இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு வந்து கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் சாப்பிட்றது எந்த அளவுக்கு பறக்கு செக் பண்ணி பாருங்க நிமிஷம். அது அவ்வளவுதான் சிந்தனையே கூட இருக்கு. சிம்பிள். நீங்களே செக் பண்ணி வேணா பார்க்கலாம். அதே பிராய்லர் கோழி சாப்பிட்றது அது பறக்கவே பறக்காது, சிந்தனையே பெருசா வரவே வராது. ஏன்னா அதுவே பறக்காதாச்சு. அதை சாப்பிட்ற நம்மளுக்குள்ள எப்படி இருக்கு, ஏதோ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, பிரகாஷ் சொல்லுவார் பார்த்தீங்களா, நீ செத்ததை சாப்பிட்டீங்கன்னா எப்பறம் நீ பெருசா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க, அந்த சிங்கம் படத்துல. கரெக்ட் ரைட் இல்லைங்களா? அது மாதிரி அதே வந்து மீன் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, எதா இருந்தாலும் ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்? அது அப்படி வளர்ந்தது அது. ஓகே, அதுக்குள்ளேயே அந்த சுபாவம் இருக்கு அதுக்குள்ளேயே. ஓகே இல்லைங்களா? அதுக்காக நான்வெஜ் சாப்பிடுங்க நான் சொல்ல வரல. இதை விட்டுட்டு கீரை காய்கறிகள் சாப்பிட்றீங்கன்னா இப்ப அது எப்படி வளர்ந்து வந்துச்சு அது செக் பண்ணி பாருங்க. நிலத்துல ஒரு விதையை போடுறாங்க, அது அப்படியே வந்து நிலத்துல விட்டுட்டு மேல வருது, எவ்வளவு ஃபைட் பண்ணி மேல வருது. ஓகே இல்லைங்களா? அது என்னன்னா வந்து அந்த கேரக்டர் நம்மளுக்கு வர கருமிக்கு. சோ அதனால வந்து நீங்க கீரை காய்கறிகள் பெஸ்ட். சரி இல்லைங்களா? இது மேல வந்து நீங்க கொஞ்சம் கரெக்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையா, சாப்பிடும்போது புரோட்டீன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க எடுக்கணும். நம்மள ஆக்சுவலா புரோட்டீன் கம்மியா தான் எடுப்போம். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் யூடியூப்ல போய் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க நீங்க. இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, நம்ம சாப்பிடும் போது அந்த காலத்துல சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடும் போது நல்லா மென்னு சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். டிவி பார்க்க கூடாது, போன் பேசிட்டு இருக்க கூடாது, உட்காந்து சாப்பிடணும். சமணங்கால் போட்டு தான் உட்காந்து சாப்பிடணும், சேர்ல உட்காந்து சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. சமணங்கால் உட்காந்து போட்டு சாப்பிட்டீங்கன்னாவே சாப்பாடு ஆக்சுவலி ஜீரணமாகு. ஓகே இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து நல்லா மென்னு சாப்பிடணும். நொறுங்க தின்றால் 100 வயது நிறைய சாப்பிடறது இல்ல, அதை வந்து நல்லா மென்னு, அது வந்து நொறுங்கணும். அப்படியே உள்ள போகும்போது வெறும் தண்ணியா போகணும். இதை நீங்க மெல்லும் போது என்ன நடக்கிற ஆரம்பிக்கணும், அந்த உமிழ் நீர் எச்சை இருக்குது இல்லையா அதிகமா சுரக்கு. நம்ம உடம்புக்கு தேவையே உமிழ் நீர் தான் ரொம்ப 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 முக்கியம். இப்ப என்ன ஆகுன்னா அது உள்ள போய் நம்மளுக்கு தேவையானது, இப்ப பிளட் எல்லாம் மாறணும் இல்லை, அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது அந்த உமிழ் நீர். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த மென்னம்னா உமிழ் நீர் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கு. இப்ப அது உள்ள போகும்போது ஹெல்ப் பண்ணுது. இது தெரிஞ்சுக்கோங்க போது. மென்னு சாப்பிடணும். ஒரே வார்த்தையை சொல்ல போனா 5 நிமிஷத்துல சாப்பிட்றீங்களா அப்படின்னா உங்க உடம்புல வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட் ஆயிடுங்களா? அதனாலதான் வந்து வெயிட் போடுறது இது எல்லாமே.
நீங்க மென்னு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஓரளவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஓகே இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா வந்து இதை தாண்டி நம்மளுக்குள்ள சாப்பிட உள்ள போயாச்சு கொஞ்சம் எல்லாரும் வெயிட் போட்டு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்குன்னு அர்த்தம். ஓகே இல்லைங்களா? கெட்ட கொழுப்பு அதை குறைக்கணும். இப்ப நீங்க குறைக்கிறது மேல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எத்தனையோ ஹெல்த் சென்டர் இருக்குது, நீங்க கொஞ்சம் போய் உங்க உடம்பு மேல கேர் எடுக்கணுங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து 5% போகணும்னு நம்ம நினைக்கிறோம், கரெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அங்க போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த குவாலிட்டிஸை நம்மளும் வளர்த்திக்கணுங்க. அதாவது நீங்க அதிகமா செலவு பண்ணுங்கன்னு சொல்லவில்லை. எங்கேயாச்சும் ஒரு பக்கம் சப்போஸ் யூடியூப்லயே போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஹெல்த் மேல அக்கறை எடுத்து போய் செக் பண்ணி பார்த்தா நிறைய தெரியும் வெயிட் கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி. அதுல 2-3 நீங்க இது பண்ணி உங்களுக்கு எது ஓகேவோ அது மாதிரி நீங்க பெஸ்டா பண்ணுங்க. ஓகே இல்லைங்களா? அதனால வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஹெல்த் அந்த வெயிட் கம்மி பண்றதுக்கு இன்னொரு சீக்கிரட்டான சொல்றோம் வேணா, அந்த 8 நடை பயிற்சின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஓகே இல்லைங்களா? 8 நடை பயிற்சி கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. அந்த 8 நடை பயிற்சி பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கு. ரெண்டாவது சூரிய நமஸ்காரம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே இல்லைங்களா? சூரிய நமஸ்காரம் இது வந்து பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட பிரெயின்ல நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஓகே இல்லைங்களா? ஏன் சொல்ல வருது இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா 6 லேயர்ஸ் இருக்குதும்பாங்க. அதாவது கோஷங்கள்னு சொல்லுவாங்க. அதையே பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம்னு இருக்குது, பிராணமய கோஷம்னு இருக்குது, மனோன்மய கோஷம்னு இருக்குது, விஞ்ஞானமய கோஷம்னு இருக்குது, ஆனந்தமய கோஷம்னு இருக்குது. இதை பொதுவா 5 தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று என்னன்னா வந்து கர்மமய கோஷம். இந்த 6 கோஷங்கள் இருக்குது. அன்னமய கோஷம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்து வர்றது. ஓகே இல்லைங்களா? அதே வந்து பிராணமய கோஷம் அப்படின்னா வந்து அதுக்காகத்தான் வந்து சூரிய நமஸ்காரமோ இல்ல வந்து நீங்க வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல தியானம் எல்லாம் நீங்க பண்ணும்போது பிராணம் அதாவது மூச்சு சம்பந்தமானது எல்லாமே சரியா இருக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நோய் நம்மளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. மனோன்மய கோஷம்ங்கிறது என்னன்னா மனசு சம்பந்தமான வர்றது. அதுதான் வந்து இப்ப நம்ம ட்ரைனிங் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதே விஞ்ஞானமயம் ஆனந்தமய கோஷம் எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து அது என்னன்னா தெய்வீக நிலைமைக்கு நீங்க அதாவது கடவுளுடைய கிரேஸ்ல வர்றது எல்லாமே அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போறது. அதாவது வந்து ஆனந்தமய கோஷம் எல்லாமே சோ அது வந்து காட் கிஃப்ட். அது இதெல்லாம் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை பத்தி ரொம்ப டீப்பா சொல்ல முடியாது, ஓரளவு சொல்றதுக்காக நான் சொல்ல வரேங்க. கர்மமய கோஷம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்ன பண்ணுமோ அதுக்கு சம்பந்தமான ஒரு நோய் வரும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அவர் என்ன இறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேன்சர் மாதிரி ஏதோ வந்து இறந்தார். என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறாரு. அவர் வந்து பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்றாங்க அவர் வந்து இறக்கணும்னே நிறைய பேர் கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா சொல்றாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னன்னா பூரா கலப்படம். ஓகே இல்லைங்களா? எல்லாம் பண்ணி முதலே வர்ற பொருளே கலப்படம். அதுல இவர் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுவாராமா. அது என்ன ஆகுது, கடைசியில சாப்பிட்டு போற நம்பிக்கையோட சாப்பிடுறாங்க இல்லையா? சரி புரிஞ்சுக்கோங்க, கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. வளர்ச்சி தள்ளி போடப்படலாம், ஆனா நீங்க வளர்ந்தே தீர்வீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா. உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க தயவு செஞ்சு. ஓகே இல்லைங்களா? அடுத்தவன் முன்னாடி உங்க நேர்மை ப்ரூவ் பண்ற ட்ரை பண்ணாதீங்க இந்த பூமியில. ஓகே இல்லைங்களா? ஒரு தொழில் பண்ணால் உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க ஃபர்ஸ்ட். ஓகே இல்லைங்களா? ஒரு பக்கம் வேலைக்கே போறீங்களா, தேவையில்லாம அடுத்தவங்களோட சாபத்தை வாங்கிக்காதீங்க. 2-3 சப்ளையர்ஸ் கிட்ட போயிட்டு வர சொல்லுவாங்க, ரைட் இல்லைங்களா? நீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, நீங்க சப்ளையர்ஸோட பேசும்போது 1008 தவறா பேச வேண்டியது. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏங்க அவங்க மனசு கஷ்டப்படுற, ஆமா அந்த மாதிரி சூஸ் பண்ணித்தான் ஆகணும், ஒண்ணுமே பண்ண முடியாது தொழில. ஓகே இல்லைங்களா? நீங்க பண்ற தொழில அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா வளருவீங்க. ஓகே இல்லைங்களா? இல்லன்னா நம்ம வந்து இப்ப நல்ல காசு வர மாதிரி கூட வரலாம், அதெல்லாம் அடுத்தவங்களோட சாபத்துல இருந்து வர்றது. எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த பினான்ஸ் மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க மனசு கட் ஆகாம பண்ணாங்கன்னா கொடுத்தாங்கன்னா உங்க கையில காசு வந்து சேர்ந்ததுன்னா பெஸ்ட். ஓகே இல்லைங்களா? இதெல்லாம் கர்மமய கோஷத்துல வர்றது. ஓகே இல்லைங்களா? இது இன்னொரு டைம் காட் கிரேஸ்ல மீட் பண்ண அவர் வந்து ரொம்ப டெப்தா பேசலாம். எனக்கு கர்மமயன்னு கையில வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அது டெப்தான இது. சோ அதனால இது மேல நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் நீங்க வெள்ளை சம்பந்தமான பொருட்கள், எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா வந்து சர்க்கரை, அந்த உப்பு, வெள்ளை சர்க்கரை வந்து நீங்க அதிகமா கம்மி பண்ணிக்கோங்க உடம்புல. ஓகே இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம வந்து உப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பொடி உப்பெல்லாம் கட் பண்ணி போட்டு கல்லுப்பு வந்து யூஸ் பண்றக்கு ஆரம்பிங்க. பால் வந்து கட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட். ஓகே இல்லைங்களா? இது மாதிரிலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்தா போகணும்னா வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்ன நாங்கள் ஹெல்த் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல்லா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்றோம் என்னன்னா வந்து ஹீட் பேலன்ஸ் பண்றதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பெஸ்ட். ஓகே இல்லைங்களா? மாசம் ஒருக்காவது ஃபீமேல்ஸா இருந்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி, ஓகே இல்லைங்களா? மேல்ஸா இருந்ததுன்னா புதன் சனி. ஓகே இல்லைங்களா? இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு வாங்க போது உங்க உடம்பு அவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா நல்லா சேஞ்ச் இருக்க ஆரம்பிக்கும். ஓகே இல்லைங்களா? அது என்ன பண்ணணுங்கிறது கூட ஆயில் பத்தி இது எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படின்னு போய் பாருங்க, ரைட் இல்லைங்களா? முக்கியமா செக்குலாட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க யூஸ் பண்றதும் கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மத்த பாக்கெட்ல இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. செக்குலாட்டின எண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சமா யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன, இந்த விளம்பரத்துல போடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பொருளை வாங்காதீங்க. ஓகே இல்லைங்களா? நம்மளோட உடம்புக்கு நம்மளே வெஸ்த சாப்பிட்ற மாதிரி எல்லாமே. ஓகே இல்லைங்களா? சோ அதனால அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல என்ன எக்ஸாம்பிள் தண்ணியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஊர்ல நீங்க இருக்கிற இடத்துல என்ன தண்ணி கிணத்து தண்ணி வருதோ அந்த தண்ணி குடிக்கிறது பெஸ்ட்.
ஓகே இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவீங்க அது கிடைக்கலன்னு சொல்லி போட்டு இருக்கிறத குடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எங்கெங்கெல்லாம் வந்து உங்களால் அப்படி குடிக்க முடியுமோ அது மாதிரி குடிங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கடவுளுடைய வரம். என்னன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி பாருங்க, சில பொருட்கள் காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா கிடைக்கும். அது ஏன் அந்த சீசன்ல வருதுன்னா, அந்த டைம் இந்த பாடிக்கு வந்து அது மாதிரி பொருள் அதிகமா தேவைப்படும், அதை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சீசன், ஒரே வார்த்தையை சொல்ல போனா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சீசன்ல இருக்கிறது கம்மியா இருக்கிறது அமைதி சாப்பிட மாட்டோம், அதிகமா இருக்கிற அதிக ரேட்ல வாங்கி சாப்பிட்டா தான் பெருமைங்கிறதுக்காக இன்னொன்னு போய் வாங்கி சாப்பிடுவோம். பாதாம் பிஸ்தால இருக்கிற பவர் நிலக்கடலை எடுத்துக்கணும். நம்ம நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, நம்மளோடது அதுக்கு ஈக்குவல் கூட ஆகாது பாதாம் பிஸ்தா, உண்மையை சொல்ல போனா. ரைட் இல்லைங்களா? வாழைப்பழத்துக்கு ஈக்குவலா எதுவுமே இருக்காது. ரைட் இல்லைங்களா? அதெல்லாம் வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு திராட்சை. இது சும்மா சின்ன சின்ன விஷயம் தாங்க, இதெல்லாம் உடம்புல சேர்த்திட்டு வாங்க போகுது. தேங்காய் இருக்குது இல்லைங்களா, கேரளாக்காரங்க தேங்காய் சாப்பிட்றாங்க, ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வருதா? ஆனா இங்க பாருங்க, தேங்காய் சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி போட்டு இருப்போம். சரி, ஆக்சுவலா தேங்காயில வந்து நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு தான் நம்ம உடம்புக்கு தேவையானது, தேவை இல்லை. சரி இல்லைங்களா? ஸோ அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால 8 நடை பயிற்சி கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றது சொன்னதை கொஞ்சம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட், இன்னும் நல்லா பண்ணுங்க. காலையில வந்து 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். முடிஞ்சா சொல்ல போனா, உண்மையா சொல்ல போனா 4:30 to 6 சூப்பரான டைம். அந்த டைம் நீங்க எந்திரிச்சு நீங்க கரெக்டா உங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஏதாவது மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றது பண்ணிட்டு, வாக்கிங் போயிட்டு 6 மணி வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஒரே வார்த்தை சொல்ல போனா, காலையில 6 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். எஞ்சில இருந்து காலையில கொஞ்சம் நேரத்தில் எஞ்சி பாருங்க, உங்களோட வெற்றி கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்றக்க ஆரம்பிக்கும். சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாற, அதெல்லாம் ஒரு பிரபஞ்ச விதிங்க. அந்த டைம் வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே உங்களை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றக்க ஆரம்பிக்கும். ஓகே இல்லைங்களா? சரி, நான் அதெல்லாம் பர்சனலா அனுபவிச்சுக்கிறேன். 7 மணிக்கு எந்திரிச்சு வாழ்க்கையில தோத்தும் இருந்துக்கிறேன். நான் கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில மாற்றத்தை வரதை நான் பார்த்திருக்கிறேன். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி எத்தனையோ பேர் என்னோட அனுபவம் அதுதான். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால இன்னைக்கு கூட வந்து நீங்க கொஞ்சம் பேர் சொல்லணும். ஓகே இல்லைங்களா? ஃப்ரீயா இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க ஹெல்த்துக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றீங்க, நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணதுனால உங்க ஹெல்த் எப்படி இருக்குது அதை கூட நீங்க சொல்ல, என்ன 4 பேருக்கு கொஞ்சம் யூஸா இருக்கு இன்னைக்கு இந்த குரூப்ல. ஓகே இல்லைங்களா? கிரேட். உங்க எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். நல்லா ஹெல்த் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா விஷயத்து மேலே நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 5ல இருக்கிறீங்களா 95 இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. 95 இருக்கிறேன் 95 இருக்கிறேன்னு ஒத்துக்கோங்க, போது மாறிடலாம் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால நான் ஹெல்த்துக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றேன், ஐஸ்வர்யத்துக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றேன், பணத்துக்கு நான் வளர்த்திக்கிறதுக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றேன், காடோடைய டிஸ்கவர் பண்றதுக்கு நான் என்ன எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றேன், டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுக்கு நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், உண்மையிலுமே பண்றேனா நான், இல்ல குடும்ப உறவை சரி பண்றதுக்கு நாளைக்கு பார்த்தலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க. எப்படி இருக்கிறோன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. போதும் பிரிச்சுக்கிட்டு, நான் இப்படி இருக்கிறேன்னா சந்தோஷம், இல்லைன்னா நம்ம அதை மாத்திக்கணும். ஓகே இல்லைங்களா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க இன்னும் பிரம்மாண்டமா வளர்றதுக்காக வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ எல்லாத்துக்குமேங்க.